all, welcome back to GS channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து மசாலா தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். இதோட வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துட்டு இருக்கேன். இப்போ இந்த எண்ணெயோட வந்து கடுகு அப்புறம் சீரகத்தை சேர்த்துறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து கடலைப்பருப்பு அண்ட் உளுத்தம்பருப்பு இதில் சேர்த்துருவேன். நான் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இதையும் கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இதோட வந்து பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்ருக்கேன். இது உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி தான். நான் வந்து 2 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இதோட சேர்த்து இஞ்சி வந்து நான் வந்து துருவி வச்சுருக்கேன், ஒரு சின்ன துண்டு, அதையும் நான் சேர்த்துட்ருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இதோட சேர்த்து நான் ஒரு பெரிய வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் வந்து இதை சேர்த்துருவேன். இந்த வெங்காயத்தை ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட மஞ்சத்தூள் அண்ட் இதுக்கு தேவையான சால்ட்டு, இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் வந்து ஆல்ரெடி வந்து ப்ரெஷர் குக்கரில் 3 வந்து பொட்டேட்டோஸை வந்து கட் பண்ணி நான் வந்து 4 கட் பண்ணி ஒரு 3 விசில் போட்டு வச்சுருக்கேன், அதை ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து இதோட சேர்த்துடலாம். இது வந்து சின்னது மீடியம் சைஸ் 3 வந்து உருளைக்கிழங்கு. இதை நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் இதை வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது இதோட வந்து கொத்தமல்லி தழையை போட்டுட்டு இதை நம்ம ஒரு கலக்கி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்மளுக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஒரு தோசை தவா வச்சுட்டு இப்போ நான் தோசை ஊற்றிடுறேன். இதுக்கு நான் கொஞ்சம் நெய் விட்டுடுறேன்.
இதோட நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த மசாலாவை உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணிடலாங்க. பாருங்கள், நம்மளோட மசாலா தோசையை நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல டிஷ்ஷோடு நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணலாம். Until then, signing off, காயத்ரி செல்வரசன்.